நான் உங்கள் ஃபிரோஸ். கடந்த ஜனவரி 17ஆம் தேதி கேரளாவை சேர்ந்த தீபக் என்ற நபர் டவுன் பஸ்ஸில் பயணிச்சிருக்கும் தன்னோட சக பயணியால் தவறாக சித்தரிக்கப்பட்டு அந்த வீடியோ பெரிய அளவில் வைரல் ஆச்சு. ஜனவரி 17ஆம் தேதி தாங்க அவரோட பிறந்த நாளும். அதே நாள் அன்னைக்கு இப்படி ஒரு தவறான செய்தி பரவி இருந்திருக்கு. அந்த மன வேதனையில் தான் அவரோட உயிரை மாய்ச்சிக்கிட்டார். தன்னை இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வெளியிட்ட வீடியோ மக்களாகிய நம்ம அதிக அளவில் பகிர்ந்துருக்கோம். இங்கே பாருங்க பெண்ணுக்கு அவலம் நடக்குது, இங்கே பாருங்க டவுன் பஸ்ஸில் சேஃப்டியில் கவர்மெண்ட்டை குத்த சொல்கிறது. ஒரு பெண் ஒரு விஷயம் பாதிக்குது அப்படின்னாக்கா அதை கூக்குரல் இடுவான். ஏங்க அந்த பெண் வீடியோ எடுக்கிறத விட்டுட்டு நின்று கேள்வி கேட்காம இருந்தாங்க. இப்போது கேரளா போலீஸு பெண் மேலே தவறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க, விசாரணை செஞ்சுருக்காங்க. 10 வருஷம் ஜெயிலு, 1 கோடி ரூபா அபராதம், அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கு. இதில் எனக்கு ஒரு விஷயம் புரியலை. அந்த பெண் இந்த வீடியோ பகிர்ந்த அப்போ 9,000 சம்திங் இருந்த ஃபாலோவர்ஸ் கரண்ட்லி 11,000 கிட்ட அதிகரிச்சிருக்கு. இதுக்கான காரணம் என்ன? அவங்களுக்கான ஃபாலோவர்ஸா, இல்லை அவங்க என்ன தான் பண்ணியிருந்திருக்காங்க, அவங்க யாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரில. மொத்தம் தீபக் இறந்தார். தீபக்கோட குடும்பம் கதறிக்கிட்டு இருக்காங்க. சில நியூஸ் அவங்க தலைமுறை ஆயிட்டாங்க அப்படின்றது இருக்குது. சில நியூஸ் இல்லை அவங்க இன்னும் பனிஷ் பண்ணவே இல்லை, அவங்க சுதந்திரமாக தான் இருக்காங்க அப்படின்றது இருக்குது. பார்ப்பதும் போய் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய்.